Hi students, we are dealing with the Indian cattle leech Hirudinaria granulosa. In the previous video, we studied about the locomotion in leech. In this video, we are going to learn about the digestive system of leech. The digestive system consists of a long alimentary canal and the digestive glands. Alimentary canal consists of the long tube from the mouth to the anus. மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற லாங் டியூப் அதில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அலிமெண்ட்ரி கெனால். டைஜஸ்டிவ் கிளான்ஸ்ன்றது சலைவரி கிளான்ஸ், ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ், அந்த மாதிரி மீதி கிளான்ஸ் வந்து என்சைம் செக்ரீட் பண்ணி டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த கிளான்ஸை டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So the alimentary canal and the digestive glands together form the digestive system. The alimentary canal of leech is a long straight tube which runs from the mouth to the anus. மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ளது தான் வந்து alimentary canal. Mouth is a tri-radiated aperture. ட்ரை ரேடியேட் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா அப்பர் லிப் லோவர் லிப் அந்த மாதிரி ஒரு டிவிஷன் இருக்குது. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 3ஆக டிவைடாக இருக்கும். ஸோ ஆன்டீரியர் சக்கரில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால தான் வந்து ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 3 சைட்ஸில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும். It will be located in the middle of the anterior sucker which leads into the buccal cavity. Mouth வந்து ஒரு tri-radiate structure, அதாவது 3 ஓப்பனிங் உள்ள இதுவாக இருக்கும், ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது வந்து buccal cavityக்கு லீட் பண்ணும். இந்த buccal cavityயில் பார்த்தோம் அப்படின்னா 3 jaws இருக்கும். இந்த ஒவ்வொரு ஜாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத் இருக்கும். Mouth and the buccal cavity are present in the first 5 segments. மவுத் பக்கல் கேவிட்டி ரெண்டுமே ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் தான் ஆன்டீரியர் சக்கர் இருக்குது. அந்த ஆன்டீரியர் சக்கரோட மிடில் தான் என்ன இருக்குது, இந்த மவுத் இருக்குது. இந்த மவுத் வந்து பக்கல் கேவிட்டிக்கு லீட் பண்ணும். The buccal cavity will lead into the muscular pharynx. பக்கல் கேவிட்டி ஃபேரிங்ஸ்க்கு கண்டினியூஷனாக இருக்கும். இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸை சரவுண்ட் பண்ண மாதிரி சலைவரி கிளான்ஸ் இருக்கும். இந்த சலைவரி கிளான்ஸோட செக்ரீஷன் வந்து என்னதுன்னா சலைவா. சலைவரி கிளான்ஸ் சலைவா செக்ரீட் பண்ணும். இந்த சலைவாவில் வந்து என்ன இருக்குன்னா ஹிருடின் இருக்கும். இந்த ஹிருடின் வில் ப்ரிவெண்ட் த கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். லீச்சோட ஃபுட் என்ன அப்படின்னா பிளட். அது வந்து கேட்டில் மீதி ஆர்கானிசம்ஸில் இருக்கிற பிளட்டை வந்து அப்படியே உறிஞ்சி அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ இந்த பிளட்டு அதை சக் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக அது செக்ரீட் பண்ணுறது தான் வந்து அந்த ஹிருடின். இந்த ஹிருடின் வந்து அந்த பிளட் வந்து அப்படியே உறைஞ்சி போகாமல் அப்படியே வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Pharynx will be located from the 5th to the 8th segment. மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குன்னு படித்தோம். அந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் பார்த்திங்கன்னா 5th-லேருந்து 8th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபேரிங்ஸ் வில் லீட் இன்டு த ஷார்ட் ஈசோஃபேகஸ். அந்த ஈசோஃபேகஸ் எங்கே இருக்குன்னா 8th செக்மெண்ட்டுக்கும் 9th செக்மெண்ட்டுக்கும் நடுவில் ஈசோஃபேகஸ் இருக்கும். ஈசோஃபேகஸுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா க்ராப் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் த ஃபேரிங்ஸ் அண்ட் த க்ராப் வி ஹாவ் எ ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸ் from the 8th to the 9th segment. The crop is divided into 10 chambers. 9th segmentலேருந்து 18th segment வரைக்கும் crop இருக்கும். இந்த crop பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அப்படியே பார்த்தோம் சேம்பராக டிவைட் ஆகி மொத்தம் 10 chambers இருக்கும். இந்த க்ராப்புக்கு சைட்ஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேக்வேர்டாக டைரக்ட் பண்ண மாதிரி சீக்கே அரைஸ் ஆகும் ஒவ்வொரு சேம்பர்லேருந்தும். இதை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா க்ராப் சீக்கே ஆர் க்ராப் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ராப் அண்ட் இட்ஸ் டைவர்டிகுலா வில் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் விச் வில் பி ஸ்லோலி டைஜஸ்டட். Pharynx leads into the crop through a short narrow esophagus. The crop is present in the 9th to the 18th segment and it is divided into 10 chambers. There are
pair of lateral backwardly directed CK which arises from each chamber. ஒவ்வொரு சேம்பரில் இருந்தும் பேக்வேர்டாக டைரக்டான CK அரைஸ் ஆகும். அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா க்ராப் CK ஆர் க்ராப் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ராப்பும் அதோட டைவர்டிகுலாவும் என்ன ஸ்டோர் பண்ணோம்னா இந்த லீச் சக் பண்ணுற அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். The crop is divided into 10 chambers அப்படின்னு பார்த்தோம். இந்த லாஸ்ட் சேம்பர் ஆஃப் த crop வந்து will open into the stomach in the 19th segment. இப்போ 18th segment வரைக்கும் crop இருக்கும். அந்த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த crop வந்து ஸ்டொமக்குக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டொமக் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்கும்னா 19th செக்மெண்ட்டில் இருக்கும். The stomach will lead into the intestine which leads from the 10th to the 22nd segment. அப்போது இன்டெஸ்டைன் வந்து 10th-லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். இந்த இன்டெஸ்டைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்படியே ஸ்ட்ரெயிட் டியூபாக இருக்கும். The intestine will open into the rectum which is located in the 23rd to the 26th segment. The rectum open to the exterior by the anus in the 26th segment. Rectum வந்து anusக்கு ஓப்பன் ஆகும் எந்த செக்மெண்ட்லனா 26th செக்மெண்ட்டில். The alimentary canal of leech is a straight tube from the mouth to the anus. Mouth பார்த்தோம்னா ஒரு triradiate aperture which is located in the center of the anterior sucker. Then the mouth leads into the buccal cavity. There are 3 jaws with single row of teeth in the buccal cavity. The buccal cavity leads into the pharynx. The pharynx is surrounded by the salivary glands. The salivary glands secrete hirudin which will prevent the coagulation of blood. Pharynx leads into the crop through the esophagus. The crop leads into the stomach in the 19th segment. The stomach leads into the intestine. The intestine opens into the rectum. The rectum opens into the exterior by the anus which is located in the 26th segment. We studied about the digestive system of leech. Now we are going to study about the food, feeding and digestion process that takes place in leech. What is the food of leech? The leech feeds on the blood of cattle and other domestic animals. So வீட்டில் இருக்கிற அந்த ஆடு மாடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த கேட்டிலும் டொமஸ்டிக் அனிமல்ஸோட பிளட் அதை வந்து அப்படியே உறிஞ்சி அதுதான் வந்து லீச் வந்து அதோட ஃபுட்டாக எடுத்துக்கும். What happens when they feed? When they feed, they attach themselves to the victim. So whatever it is, cattle எந்த டொமஸ்டிக் அனிமலோ அதோடைய பாடியில் வந்து அப்படியே போயிட்டு அதோட போஸ்டீரியர் சக்கர் மூலமாக அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த லீச் வந்து அதோடைய மவுத் வந்து ட்ரை ரேடியேட் அப்படின்னு சொல்லணும். அந்த ட்ரை ரேடியேட் மவுத் மூலமாக ஒரு ஒய் ஷேப்டு இன்சிஷனை அந்த ஹோஸ்டோட ஸ்கின்ல வந்து பண்ணும். ஏன்னா வந்து அந்த ஜாஸில் அந்த டீத் இருக்குது, சிங்கிள் ரோஸ் ஆஃப் டீத் இருக்குது. ஸோ அந்த ஜாஸ் அப்படியே ப்ரொட்ரூட் பண்ணி என்ன பண்ணும் அப்படியே ஒரு ஒய் ஷேப்டு இன்சிஷன். ஏன்னா அந்த ட்ரை ரேடியேட் மவுத் இருக்குது, அதாவது 3 ஓப்பனிங் இருக்குது. அந்த ஷேப்லேயே என்ன பண்ணும் அப்படியே ஒரு இன்சிஷனை மேக் பண்ணி அப்படியே வந்து மவுத் மூலமாக அப்படியே ஒரு நல்ல தழும்பை ஏற்படுத்தி அப்படியே வந்து அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்புறம் என்ன பண்ணும் இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குல்ல அது வந்து அப்படியே என்ன பண்ணும் பிளட்டை வந்து அப்படியே சக் பண்ணும். சக் பண்ணும் போது என்ன பண்ணும் அதோட சலைவரி செக்ரீஷன் ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கிற அந்த சலைவரி கிளான்ஸ் அதோட செக்ரீஷனை போர் பண்ணும். ஸோ செக்ரீஷனை போர் பண்ணும் போது என்ன பண்ணும் அது வந்து அந்த பிளட்டு கிளாட் ஆகாமல் அப்படியே சக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி இன்ஜஸ்ட் பண்ண பிளட்டை வந்து அதோடைய க்ராப்லேயும் டைவர்டிகுலம்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பிளட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக க்ராப்லேருந்து ஸ்டொமக்குக்கு போகும். டைஜஷன் எங்கே நடக்கும்னா கொஞ்சம் டைஜஷன் வந்து க்ராப்பில் நடக்கும், மீதி டைஜஷன் எங்கே நடக்கும்னா அதோடைய ஸ்டொமக்கில் இருக்கும்.
ஸ்டொமக்கில் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் செக்ரீட் ஆகும். அந்த என்சைம் வந்து என்ன பண்ணும், டைஜஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது டைஜஸ்ட் ஆன பிளட் வந்து ஸ்லோவாக இன்டெஸ்டைனுக்கு வரும். இன்டெஸ்டைனில் இருந்து அதோட பாடிக்கு அப்சர்வ் பண்ணி மீதி இடத்துக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து சப்ளை ஆகும். இப்போ அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து அதோடைய ரெக்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஆனஸ் மூலமாக வெளியே அனுப்பிடும். லீச் ஃபீட்ஸ் ஆன் த பிளட். பிளட்டை வந்து அது சக் பண்ணி உரியும் போது அந்த பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த சலைவா செக்ரீட் பண்ணுற ப்ரோட்டீன் தான் வந்து ஹிருடின். அதனால் அந்த பிளட் வந்து அப்படியே ஹிருடினோட மிக்ஸ் ஆகி கிளாட் ஆகாமல் அது உடம்புல வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது. அதோட இன்னொரு அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸும் அது செக்ரீட் பண்ணும். அது அந்த அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போது எந்த மாடை வந்து கடித்து அதோட பிளட்டை உரியுது அப்படின்னா அந்த மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பெயினே இருக்காது, தெரியாது. ஏன்னா வந்து அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வலி தெரியாமல் இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸையும் அது அந்த சலைவாவோட ஹிருடினோட இன்ஜெக்ட் பண்ணுது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பெயினே தெரியாது. ஸோ எந்த லீச் கடித்தாலும் அந்த ஹோஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயின் வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது என்ன சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணுது, ஒரு அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸோ செக்ரீட் பண்ணுறது. அந்த வலியே தெரியாமல் இருக்கிற ஒரு மயக்க மருந்தையும் அது செக்ரீட் பண்ணுறதுனால அவங்க இந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து வலியே தெரியாது. Let us discuss some book bag question answers. Give the common name of Hirudinaria granulosa. Indian cattle leech is the common name of Hirudinaria granulosa. How does leech respire? Leech respire through their skin. So skin மூலமாக தான் exchange of gases will take place in leech. Which organ acts as suction pump in leech? So leechோட மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணும், ஒரு சக்ஷன் பம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணி பிளட்டில் வந்து ஹோஸ்டில் இருந்து அப்படியே சக் பண்ணி எடுக்கும். ஸோ த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் ஆக்ட்ஸ் லைக் எ சக்ஷன் பம்ப் டு சக் த பிளட் ஆஃப் த விக்டிம். ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட்? ஸோ லீச் வந்து ஒரு ஹோஸ்ட்லேருந்து எப்படி பிளட் சக் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. த லீச் மேக்ஸ் எ triradiate or Y-shaped incision in the skin of the host by the jaws protruded through the mouth. ஸோ மவுத்தில் இருக்கிற அந்த ஜாஸ் மூலமாக என்ன பண்ணுது, அப்படியே வந்து ஒரு Y-shaped இன்சிஷனை ஹோஸ்டில் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வந்து ஒரு சக்ஷன் பம்ப் மாதிரி இருந்து பிளட்டை வந்து அப்படியே சக் பண்ணும். You have a match the column. Organs are given, the membranous covering and the location. Brain is covered by the meninges and it is located in the cranial cavity. Kidney is covered by capsule and it is located in the abdominal cavity. Heart is covered by the pericardium and it is located in the mediastinum. Lungs is covered by the pleura and it is enclosed in the thoracic cavity. Arjun meets a doctor and asks him why leech bite was not felt as soon as it attaches the skin. What would have been the reply given by the doctor? The leech, while making incision on the skin of the host, releases an anesthetic substance that prevents the host from feeling their bite. Leech வந்து என்ன பண்ணும், அந்த radiate incision பண்ணும்போது என்ன பண்ணுது, அது வந்து ஒரு அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த ஹோஸ்ட் வந்து அந்த பைட்டை ஃபீல் பண்ணாமல் அவங்கள வந்து அப்படியே வச்சுருக்கு. Leeches do not have an elaborate secretion of digestive juices and enzymes. Why? The ingested blood is always stored in the crop chambers and its diverticulum. From the crop, the blood passes into the stomach. The digestion will take place in the stomach by the action of the proteolytic enzyme. The digestion takes place very slowly
and it takes even several months for the complete digestion and absorption of a full meal. Hence, there is no elaborate secretion of digestive juices and enzymes. லீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அது ஒரு தடவை எடுத்துக்கிற ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா செவரல் மந்த்தாக அதோட உடம்புல ஸ்டோர் ஆகி அப்சார்ப் பண்ணி வாழ்ந்துக்கும். அதனால் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அண்ட் என்சைம்ஸ் அந்த உடம்புல இல்லை. Hope all have understood today's video. Write home test on these question answers and also the digestive system of leech and post your answers. I am not getting proper response from you children. Give equal importance to all subjects. Write home test and post your answers. Don't waste your time. Thank you.